சர்வதேச கோர்ட்டு தலைமீது நிற்கிறது. ஐநா இன்று வரை எந்த விதமான கண்டனத்தையும் தரவில்லை. நம்முடைய அரசாங்கம் இந்த போர் முறை தவறு என்று சொல்லவில்லை. ஈரானை ஆதரித்து போராட்டம் நடத்தினால் அதெல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று 2-3 பக்கம் செய்தி கொடுத்து மிரட்டல் விடுக்கிறார். எந்த விதமான கேட்பான் கேள்வியும் இல்லாமல் சுட்டு வீழ்த்துகின்ற கொடுமைக்காக அதனை கண்டித்து நடக்கிற போராட்டம். இது மனித உரிமைகளுக்காக நடக்கப்படுகின்ற போராட்டம். கொண்டு செயல்படுகின்ற அருமைக்குரிய தலைவர் எம்எல் ரவி அவர்கள் வந்திருக்கிறார்கள். கல்லூரி பேராசிரியர் மரியாதைக்குரிய ஜனஹரன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த அமைப்பிலே ஏடி விஸ்வநாத் அவர்கள் இதனை சிறப்பிப்பதற்காக JDU இயக்கத்தின் சார்பாக இங்கே வந்திருக்கிறார்கள். அருமைக்குரிய விவசாயி ஜெயராமன் அவர்கள், அருமைக்குரிய தாத்தா ஜெவமணி அவர்களுடைய மகனும் அருமை நண்பருமான மோகன்ராஜ் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அருமைக்குரிய MR ரவிச்சந்திரன், அருமைக்குரிய தனசேகரன், அருமைக்குரிய கொள்கை பரப்பு செயலாளர் சோசியலிஸ்ட் ஜனதா கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் தஞ்சை மூர்த்தி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அன்பு தம்பி சீனிவாசன் அவர்கள், அருமைக்குரிய லோகநாதன் அவர்கள், அன்பிற்குரிய மகளிர் அணியின் தலைவி பிரியா அவர்கள், கலையரசி அவர்கள், மேரி அவர்கள், அருமைக்குரிய லட்சுமி அவர்கள், அம்மா அழகம்மாள் அவர்கள் எனக்காக அல்லது இங்கு வந்திருக்கிறவர்களுடைய உறவுக்காக அல்லது அவர்களுடைய குடும்பங்களுக்காக நடத்தப்படுகிற போராட்டம் அல்ல. உலக அரங்கத்தில் எந்த விதமான ஈர்ப்பு போக்கும் இல்லாமல் ஒரு நாட்டினுடைய மிகப்பெரிய நாட்டினுடைய அதிபர், மிகப்பெரிய நாட்டினுடைய தலைவர் அருமைக்குரிய ட்ரம்ப் அவர்கள் பதவியேற்றதிலிருந்து உலகத்தை அச்சுறுத்தி கொண்டிருக்கிறார். தன்னை காட்டிலும் சிறிய நாடுகளை எல்லாம் மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். இங்கே சொல்லுவார்கள் சென்னையிலே பழமொழி என்றால் பேட்டை ரவுடி என்று சொல்வார்கள். மற்ற இடங்களிலே சொல்வதென்றால் இந்த நாட்டிலே நாட்டாமை கண்காணி என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு மிருகத்தனமான சர்வாதிகாரிகள் கூட நினைத்து பார்க்க முடியாத ஒரு அழகை மரியாதைக்குரிய நமது ட்ரம்ப் அவர்கள் அமெரிக்காவின் அதிபர் செய்கிறார்களே, அவர்கள் ஒவ்வொரு நாட்டின் மீதும் அச்சுறுத்தலை தருகிறார்கள். நான் சொல்லுவதைத்தான் கேட்க வேண்டும் என்ற ஒரு கொடுமையான வார்த்தையை சொல்லி, நான் சொல்வதை கேட்கவில்லை என்றால் உங்கள் மீது போர் தொடுப்பேன் என்று பகிரங்கமாக சொல்லுகிறார். இது மனித உரிமை மீறலாகும். உலகத்திலே இருக்கிற ஐநா சபை என்ன செய்திருக்க வேண்டும்? நீங்கள் இப்படி ஒரு சாதகத்தை சொல்லக்கூடாது. பொதுவெளியிலே சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? நான் சொல்வதை கேட்கவில்லை என்றால் உங்கள் நாட்டின் மீது போர் தொடுப்பேன் என்கிறார். வெனிசுலா என்கிற ஒரு சிறிய நாட்டை மிரட்டி அங்கிருக்கிற எண்ணெய் வளத்தை கைப்பற்றுவதற்காக அந்த நாட்டுக்குள் புகுந்து அந்த நாட்டை எடுத்துக் கொள்கிறார். இது எந்த விதத்தில் இறையாண்மை எவ்வளவு கொடுமையான விஷயம் வாங்க ஜெயச்சந்திரன். ஆகவே இந்த நிகழ்ச்சிகள் என்ன சொல்லுகிறது? மனித குலம் வாழ வேண்டும் என்றால் மனித குலத்திலே கருப்பர் சிகப்பர் நிற வேறுபாடு மொழி வேறுபாடு இல்லாமல் உலகம் பூராவும் மனித குலம் ஒன்று என்று சிந்தித்தவர் டாக்டர் ராமனகர் லோகியா அவர்கள். உலக சித்தாந்தத்திற்கு வழிவகுத்தவர். அப்படி இருக்கிற ஒரு மனித உரிமை கழகம் சொல்லுவது, சர்வதேச கோர்ட்டு சொல்கிறது. இப்படி அத்துமீறல் நடக்கிற பொழுது சர்வதேச கோர்ட்டு தலைமீது நிற்கிறது. ஐநா இன்று வரை எந்த விதமான கண்டனத்தையும் தரவில்லை. நம்முடைய அரசாங்கம் இந்த போர் முறை தவறு என்று சொல்லவில்லை. மாறாக முந்தானால் பேப்பரிலே நீங்கள் பார்த்திருக்கலாம். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், யாராவது ஈரானுக்கு எதிராக ஈரானை ஆதரித்து போராட்டம் நடத்தினால் அதெல்லாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று 2-3 பக்கம் செய்தி கொடுத்து மிரட்டல் விடுக்கிறார். நான் சொல்லுகிறேன், இந்தியாவினுடைய சுதந்திரத்திற்கு பாடுபட்டவர்கள் இந்த நாட்டின் மானம் மரியாதையை காப்பாற்றுவதற்காக 2வது சுதந்திர போராட்டம் இந்தியாவிலே நடந்தபடுத்தி அதற்கு ஜெயபிரகாஷ் நாராயணன் அவர்கள் தலைமையேற்று இந்தியாவினுடைய சுதந்திரத்தையும் ஜனநாயகத்தையும் மனித உரிமைகளையும் காப்பதற்காக சர்வாதிகாரத்தை எதிர்த்து ஜெயபிரகாஷ் நாராயணன் ஒரு பெரிய போரினை தொடுத்தார்கள். ஆக இது காந்தி தேசம். என்ன தேசம்? காந்தி தேசம். ஆனால் காந்தி தேசத்தை இன்றைய தினம் தேசமாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். காந்தியை சுட்டது நியாயம் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஈரானுக்காக இங்கே போராடுகிறோம் என்று சொன்னால் ஈரானுக்கும் எங்களுக்கும் ஒன்றும் சொந்தமில்லை. மனிதர்கள் என்கிற சொந்தம், மனித குலம் என்கிற சொந்தம். முஸ்லிம், கிறிஸ்டின், இந்து, வேறு நாடு, வெனிசுலா வேறு நாடு என்ற சிந்தனைகள், மனித குலம் ஒன்று என்ற சிந்தனையோடு பயணிக்கிற நாம் அமெரிக்காவினுடைய அடாவடியை, அராஜகத்தை,
சர்வாதிகாரத்தை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம். கொமேனி எங்கள் சொந்தக்காரர் அல்ல, ஆனால் இந்தியாவிலே பிறந்த பூர்வீக குடிதான் கொமேனி அவர்கள். யார்? அவருடைய தாத்தா 1800 இங்கிருந்து 1830 அந்த ஈரானிலே குடியேறுகிறார். அவருடைய பெயர் என்றால் அவர். அதற்காக நாங்கள் போராடவில்லை. அந்த நாட்டில் இருக்கிற மக்களை எந்த விதமான கேள்வியும் இல்லாமல் சுட்டு வீழ்த்துகின்ற கொடுமைக்காக அதனை கண்டித்து நடக்கிற போராட்டம் கொமேனிக்காக நடக்கிறது அல்ல, மனித உரிமை மீறலுக்காக நடக்கிற இந்த ஆர்ப்பாட்டம். ஆகவே இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆர்வலர்கள் மட்டுமல்ல, நம்முடைய நாட்டின் பிரச்சனைக்காக மட்டுமல்ல, உலக அரங்கத்தில் ஏற்படுகிற இந்த மனித உரிமை மீறல்களை கண்டிப்பதற்கான நடக்கிற உலக வரலாற்றின் சிறப்புமிக்க ஒரு போராட்டத்தில் தான் இங்கு வந்திருப்பவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது மனித உரிமைகளுக்காக நடக்கப்படுகின்ற போராட்டம். தனிப்பட்ட நபர்களுக்காகவோ இந்தியாவுடைய மத்திய அரசாங்கத்திற்காகவோ அல்லது தமிழக அரசாங்கத்திற்காகவோ அவர்களை மீறி நடக்கிற போராட்டம் அல்ல. மனித உரிமை மீறல் உலகத்தில் எங்கு நடந்தாலும் அது தவறு என்கிற அடிப்படையில் இங்கே கூடியிருக்கிறவர்கள், இங்கே அருமைக்குரிய வழக்கறிஞர் சிதம்பரம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இங்கு வந்திருப்பதற்கு காரணம் தன்னுடைய வயது, நேரம், காலம் இதையெல்லாம் ஒதுக்கி வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார். மனித உரிமை மீறல்கள் எங்கும் நடக்கக்கூடாது என்பதை கண்டிப்பதற்காகத்தான் அருமைக்குரிய பேராசிரியர் ஜனகரன் இங்கு வந்திருக்கிறார். ஆகவே நான் பல்வேறு விஷயங்களை பேச இருந்தாலும் போராட்டம் நேரம் குறித்து காவல்துறை எங்களுக்கு அனுமதி வழங்கியிருக்கிறது. ஆகவே இந்த கோஷத்தை ஒரு முறை போடுகிறேன். நான் போடுகிற அந்த வார்த்தைகளை மீண்டும் நீங்கள் கூறுமாறு கேட்டு, அடுத்து தொடர்ச்சியாக அண்ணன் எம்எல் ரவி அவர்களும் ஜெபமணி மோகன்ராஜ் அவர்களும் மற்ற நண்பர்கள் பேச இருக்கிறார்கள் என்பதை சொல்லி, இந்த போராட்டத்திற்கு வந்திருக்கிற அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்று உங்களுடைய நாட்டின் மீது, உலக நாடுகளின் மீது இருக்கிற அக்கறையை வெளிப்படுத்த வந்திருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் எனது நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து, காவல்துறை என்றால் தயங்கி தயங்கி பிரச்சனைகள் உருவாகியிருக்கிறது. ஆகவே காவல்துறை இதை கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், மனித உரிமை மீறல்களுக்காக போராட்டம் இந்த உலக சமாதானத்தை வேண்டும் என்பதற்காக நடத்தப்படுகிற போர் வேண்டாம் என்கிற போராட்டம் தான். இது தனிப்பட்ட விருப்புக்காக நடத்தப்படுகிற போராட்டம் இல்லை என்பதை சொல்லி